பிரச்சனைகளோட வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல சிக்கல்களை தான் உருவாக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஈஸியா விடுபடலாம். அதுக்கு ஒரு 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 ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பமா? சரி, அதுக்கு முன்னாடி எந்த மாரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் ஒரு பட்டியலிடுறேன். ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு 10 பிரச்சனைகள். நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனை இருக்கலாம். பட் இருந்தாலும் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு 10 பிரச்சனை சொல்றேன். இதுல நீங்க எங்க இருக்கீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல 1க்கு மேற்பட்ட பிரச்சனை இருக்கா? அப்படின்றத தெரிஞ்சுங்க. 1, பணம் கையில தங்கலையா? பணம் வருது, உடனே போயிடுதா? 2வது, உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பயிற்சி, முயற்சி எல்லாம் எடுத்திருப்பீங்க. YouTubeல கூட நெறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க. வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. பார்த்து அதற்கு ஏத்த மாரி நீங்க பிராக்டிஸும் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னுமே உங்க வாழ்க்கை மாறாம இருக்கா? 3, உங்களுக்கு உடல் உபாதை நோய் ஏதாவது இருந்தா, அந்த நோய நீங்களே உங்கள எப்படி சரி பண்ணிக்கலாம்? அந்த பிரச்சனையிலருந்து நீங்களே சரி பண்ணிக்கலாம். 4, முக்கியமானது கடன். கடன்லேருந்து எப்படி வெளிய வர்றது? இல்ல நீங்க யாருக்காவது பணம் குடுத்திருந்தா, அந்த பணத்த எப்படி சுலபமா கலெக்ட் பண்றது? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ரிலேஷன்ஷிப். அதுல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப். பட் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியாவா இருக்கு நெறைய இடத்துல. பட் இத எப்படி நம்ம சால்வ் பண்றது? எல்லாருக்கும் ஒரு பயம், எதிர்காலம், இது ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்திலிருந்து எப்படி நம்ம நீக்கிறோம்? 7வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோல் செட் பண்ணி அந்த கோல அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறது. கோல் வந்து ஹெல்த்ல இருக்கலாம், இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல, இல்ல தொழில்ல, பிசினஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு இருக்கலாம். பட் இலக்க நீங்க வச்சாலும் அந்த இலக்க ஏன் அடைய முடியல? என்ன பிரச்சனை இருக்கு? அது எப்படி பண்ணலான்றத அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இப்போ ஒரு இரும்ப எடுத்தா அத மேக்னடைஸ் பண்ணா அது இன்னொரு இரும்ப அட்ராக்ட் பண்ணும். அது மாரி நீங்க எப்படி வந்து ஒரு காந்தமா மாறுறது? காந்தமா மாறி உங்களுக்கு தேவையான அது ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹாப்பினஸ் ஏதோ ஒண்ணுத்த எப்படி காந்தமா மாறி நீங்க அட்ராக்ட் பண்றது? நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய நீங்களே பார்த்திருப்பீங்க. என்னடா நமக்கு பிரச்சனை இருக்கே! என்னவா இருக்கும்? இது ஏதாவது கர்மாவா? இல்ல ஏதாவது ஜோசியம், ஜாதகம் அதில ஏதாவது குறைபாடு இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கலாம். இன்னொன்னு 10வதா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும். தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு புரமோஷன் இல்லாம இருக்கலாம். இல்ல பிசினஸ்ல வந்து உங்களுக்கு சரியான லாபம் ஈட்ட முடியாம, பிசினஸ் வந்து ஸ்டக்கா இருக்கலாம். இந்த மாரி ஒரு 10 பிரச்சனை நான் உங்களுக்கு பட்டியலிட்டுருக்கேன். இதுல நீங்க ஏதாவது 1 இல்ல 2 இல்ல எல்லாமே இருக்கா? பட் இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். 20 வருஷமா நான் வந்து ஒரு லைஃப் கோச், பிசினஸ் கோச், ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கிறதுனால, என்னால உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி அடுத்த லெவல்ல என்னால கொண்டு வர முடியும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 30 மினிட்ஸ் 1 to 1 ஆன்லைன் மூலமா நீங்க கீழ ஒரு லிங்க் இருக்கு. புக் நவ்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ஒரு காலண்டர் வரும். அந்த டேட்டு, டைம ஃபிக்ஸ் பண்ணா, நீங்க என்னோட ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்க நான் உங்களுக்கு ஆலோசனை கைடன்ஸ் குடுக்குறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு? இல்ல இந்த 10 பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு எந்த மாரி யுக்திகள கையாளணும்? என்ன ரகசியம் இருக்கு? அப்படின்றத நான் சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றியும், சந்தோஷம் நிச்சயம். வாங்க 30 மினிட்ஸ் ஆன்லைன் ஜூம்ல நம்ம சந்திப்போம். நன்றி.